நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை கிடைக்கப்பெற்றிருக்கு. ஆனால் எல்லாருக்குமே எப்பவும் தான் பிறந்த இடத்துலையே, தான் இருக்கிற இடத்துலையே வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் இந்த இன்டர் கனெக்டட் வேர்ல்டில், அதே மாதிரி இந்த உலகமே சுருங்கி போன நேரத்தில் நம்மளால் எப்போவுமே நம்ம பிறந்த ஊர்லேயே இருப்பேன், அங்கேயே வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டந்தானே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே பதில் தெரியும். பொருள் தேடி, இடம் தேடி, நல்ல வாழ்க்கை தேடி நிறைய ஓடுறோம், நிறைய தேடுறோம். அதனாலவே நம்ம புது புது இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது. சில நேரங்களில் படிப்புக்காகவும், சில நேரங்களில் நடிப்புக்காகவும், சில நேரங்களில் வேலைகளுக்காகவும், சில நேரங்களில் சும்மாவும் எப்போனாலும் மாறிக்கிட்டே தான் இருப்போம். அப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம கூட வந்த நட்புகள், உறவுகள், நிறைய விஷயத்தை நம்ம இழக்க வேண்டியது இருக்கும். என்ன தான் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸு 1000 கிலோமீட்டர் தொலைவில், 1000 மைல் தொலைவில் இருந்தாலும் நம்ம கூட நம்ம டெய்லி பார்த்து பேசி சிரிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். அப்படி கிடச்சிட்டா நம்ம லக்கி தான். ஆனால் இந்த மாதிரி புதுசான இடங்களில் நட்புகளை உருவாக்குவது எப்படி, இல்லை கிடைக்கப்பெறுவது எப்படி? நம்ம எல்லா பேருமே டாக்கட்டிவ் கிடையாது, எல்லா இடத்துலையும் நம்ம பேசவும் முடியாது. அப்போது நமக்கான நல்ல நட்பை தேர்ந்தெடுப்பது, நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருப்பது, நம்ம எப்போவுமே எப்படி நம்ம சொந்த ஊரில் நம்மளை சுற்றி ஒரு கூட்டத்தோடு ஜாலியாக இருந்தோமோ அதே ஒரு வாழ்க்கையை பெறுவது, நல்ல நட்பு, நல்ல நண்பன், நல்ல நண்பியை பெறுவது எப்படி அப்படின்றதுக்கு பதிலாக இந்த எபிசோட் உங்களுக்காக வரப்போது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி ரொம்ப அருமையாக இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சந்தோஷமாக, செம்மையாக, சூப்பராக போயிட்டுருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்கும். அதுதானே வாழ்க்கை. அப்படி இல்லை நண்பா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் வேதனையாக இருக்குது, கொஞ்சம் பிரச்சனைகளோடு தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பா, நண்பிகளாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம தொடர்ந்து வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த ஒரு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக அமையணும், அதுதானே நமக்கு வேணும். அந்த நிம்மதியான வாழ்க்கை அமைவதற்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு ரன் பண்ண முடியாது. எவ்ரி டைம் நான் உங்களை கால் அவுட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் பேசுகிறது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான். இதை சுற்றி எந்த பணமோ எந்த ஒரு பெனிஃபிட்டுமோ கிடையாது, எக்ஸப்ட் உங்களுடைய புன்னகை. உங்கள் புன்னகையை எனக்கு தரக்கூடாதா? புன்னகையை நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோவாக மாற்றி நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா, நண்பி. உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இது எதுக்குப்பா உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய நண்பா, நண்பிகளை ரீச் அடைய முடியும். அதற்கான ஒரு ஹெல்ப்பு தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய என்ன தாட் ப்ராசஸ் எதுவாக இருந்தாலும் RJMN_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என் கூட பேசலாம், எழுதி அனுப்பலாம். நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 20 நண்பா, நண்பர்கள் அங்கே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஒரு வாரத்துக்கு ஒருவரைய வரக்கூடிய பாட்காஸ்ட் மாதிரி இல்லாமல் நிறைய உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் முதல் முறையாக நம்ம பாட்காஸ்ட்டை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக கிட்டத்தட்ட 245க்கும் மேற்பட்ட எபிசோட்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதே இது நீங்கள் அடிக்கடி வரக்கூடிய நம்ம செல்லக்குட்டி நண்பிகளாக இருந்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நம்ம எபிசோடுக்குள்ளே போகிறோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த எபிசோட் பண்ணுறதில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க நம்மளுடைய நண்பி ரவீனா அவங்களுடைய ரெக்வஸ்டன் பேரில் இந்த எபிசோட் அவங்களுக்காக ப்ளஸ் உங்களுக்காக, உங்கள் எல்லாத்துக்காகவும் தான் அவங்களுடைய ரெக்வஸ்ட்டில் அதை பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க நம்ம நாட்டிலேருந்து இடம்பெயர்ந்து வேறு ஒரு நாட்டில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே
வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட அவங்களுக்கு நல்ல நண்பிகள் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கத்தானே செய்யும். நம்ம எத்தனை பேர் நம்ம எங்கே போனாலும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணான்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு வேணும். நல்ல நட்புகள் வேணும். முக்கியமாக நல்ல நட்புகள் வேணும். ஸோ அந்த நல்ல நட்பை தேடுற பணியில் அவங்க இருக்கும் பொழுது என்னென்ன பண்ணால், எப்படிலாம் பண்ணால், எப்படி நல்ல நட்புகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ யோசித்து பார்த்தேன், இது நல்ல கேள்வி தானே. ஏன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். யாராக இருந்தால் கூட உங்களுடைய அந்த சொந்த ஊரை விட்டு நீங்கள் மைக்ரேட் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எப்போவுமே நம்ம அங்கே தான் நம்ம பிறந்த இடத்துல வாழ்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவுண்ட்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த ஒரு நவீன உலகத்தில். அப்படி இருக்கும்போது இந்த டாபிக் கரெக்டு தானே அப்படின்னு தோணுச்சு. இந்த டாபிக் ஏன் பண்ணக்கூடாது, இது எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுன ஒரு வெளிப்பாடு தான் இந்த எபிசோட். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் 7 டிப்ஸ் ஃபார் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப் இன் எ நியூ பிளேஸ். இது எல்லாருக்குமே பொருந்தும். நீங்கள் ஒரு மாணவியாக இருக்கலாம், இல்லை வளர்ந்து வேலைக்காக வேறு ஊருக்கு போகிறவங்களாக இருக்கலாம், இல்லை பிழைப்புக்காக நிறைய இடங்களை நம்ம மாறி போவதற்காக இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லை நம்ம பிடிச்சி கூட வேறு இடத்துக்கு மூவ் பண்ணலாம். அப்போ இது எல்லாமே இருக்கும்போது எப்படி நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுப்பது, அதுக்கான டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போனோடனே அந்த இடம் புதுசாக இருக்கும், அந்த ஏரியா, அந்த மக்கள் எல்லாமே புதுசாக இருக்கும். அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அங்கே இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் தானே. ஸோ அப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக அந்த ஒரு நல்ல ஃப்ரெண்டை ஈஸியாக பிடிச்சிடலாம். த ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, பி ஓப்பன் அண்ட் என்கரேஜிங். ஸோ நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறோம், இல்லை பழைய இடத்துலே இருக்கோம், எங்கே இருந்தாலும் நல்ல நண்பிகளை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா ஓப்பன் மைண்டடாக இருங்க, ரொம்ப என்கரேஜிங்காக இருங்க. எப்போவுமே நீங்கள் செட்டாக, அதாவது எதையுமே என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டாக உங்களை நீங்கள் வெளிக்காட்டிக்க முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க. இந்த இடம் எனக்கு கரெக்டாக செட் ஆகுமா தெரியல அப்படி சந்தேகத்திலே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க. ரொம்ப ஓப்பனாக இருக்கணும், வெளியில் போகணும், 4 பேரை பார்க்கணும், 4 பேரை பேசணும், ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக மைண்டை வச்சுக்கிட்டு ஒரு நம்ம போகும்போதே பார்க்கும்போதே நம்மக்கிட்ட பேச வரக்கூடிய ஒரு மனநிலையோட சிரிச்சுக்கு பண்ணியே இருக்கணும். அதுக்காக நம்ம நடிக்க தேவையில்லை. பட் ஆனால் உண்மையிலே நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இதை பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் எந்த இடம் போனாலும் ஈவன் இருக்கிற இடத்துலையே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்தால் கூட மூஞ்சியை திருப்பிட்டு போவோம். இப்போ நான் இருக்க நாடு அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நமக்கு தெரியுதோ தெரியலையோ யாரை பார்த்தாலும் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணி ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ அப்படின்ற ஒரு கேள்வியை மாற்றி நாங்கள் கேட்டுக்குவோம். அது தெரிஞ்சோ தெரியாமலோ அது நல்ல பழக்கணுங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சை நம்மளை கிராஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்மைல் கொடுக்கும்போது ஒரு கனெக்ட் க்ரியேட் ஆகுது. பார்த்திங்களா, நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடுவோமா, அவங்கள திருப்பி பேசுவோமா, அதெல்லாம் நான் சொல்ல வரலைங்க. பட் ஆனால் அந்த ஒரு செகண்டில் நம்மளை கிராஸ் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்டபுளாக க்ரியேட் பண்ணுறோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை விட்டு நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் எப்போ பார்த்தாலும் ஃபோனை ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய முதுகெலும்பு, அவங்களுடைய கழுத்தெலும்பு எல்லாமே குனிஞ்ச மணிக்கே தான் இருக்கும். எப்போவுமே சுற்றி இருக்கிறத அப்சர்வ் பண்ணவே மாட்டாங்க. அழகான ஒரு ரோட்டில் சூப்பரான ஒரு காரை ஓட்டி போயிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை ரசிக்கக்கூடிய தன்மை எத்தனை பேருக்கு வந்திருக்கும். அதை விட்டுட்டு இப்போலாம் எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டுறது தான், வெளில போனாலும் ஃபோன் நோண்டுறது. இதெல்லாம் வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தான் வெளியே போவோம். அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது, இயற்கையே அந்த ஒரு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை 1-2 ஃபோட்டோ எடுக்கிறது தப்பு கிடையாது மெமரிக்காக. ஆனால் ஃபோனை தூக்கிக்கிட்டு ஃபோனை அலைஞ்சிக்கிட்டு எப்போவுமே அப்போயும் ஒரு லென்ஸ் வழியாக அந்த இயற்கையை பார்ப்பது ரொம்ப கொடுமையான விஷயங்க. அந்தந்த நேரத்தில் அந்தந்த நிகழ்வுகளை நம்ம என்ஜாய் பண்ணிடணும். ஃபோட்டோ எடுக்க வேணான்னு சொல்லலை. பட் ஆனால் கப்புள் ஆஃப் பிக்சர்ஸ், ஒரு 5 பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அடுத்து உடனே நம்ம அந்த ஒரு மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதானே உண்மை. ஸோ இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஹெட்ஃபோன் இருக்கும். ஹெட்ஃபோனு இப்போ காதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கா, அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி இந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவாக இருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட யார் வந்து பேசுவா? அப்போ நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா என்ன? கிடைக்க மாட்டாங்க தானே. ஒரு இடத்துல நம்ம ஒரு 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 ஃபாரின் மெட்டீரியலாக, இல்லை நான் இந்த இடத்துக்கு கரெக்டானவங்களா இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் நம்ம தனிமைப்படுத்தப்படுறோம். ஆனால் அந்த கூட்டமாக மிங்கிள் ஆகி 4 பேர்கிட்ட பேசி சந்தோஷமாக இருக்கும்போது கண்டிப்பாக ஈஸியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிரும். ஒரு நல்ல ஃப்ரெண்டு நம்ம லைஃப்பில் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் நம்ம
மற்ற பீப்புளோட என்கேஜ் பண்ண ஆசைப்பட்றோம், இல்லை நம்ம வந்து ஓப்பனாக இருக்கோம், மற்றவங்க அப்ரோச் பண்ணுறோம், இல்லை இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே நிறைய பேர் நம்மக்கிட்ட பேச வருவாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ எப்பயுமே இன்ட்ராக்ஷனை ஒரு ஸ்மைலோட, ஃப்ரெண்ட்லினஸோட, ஒரு ஓப்பன்னஸோட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சிம்பிள் ஒரு ஹாய் சொல்கிறதுலேருந்து ஒரு நல்ல ஒரு 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 டீப்பான ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட எப்போவுமே நம்மளுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம், எப்படி ஓப்பன்னஸாக இருக்கும், அதை பொறுத்து தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிக்க முடியும். உண்மை தானே? ஸோ நம்பர் 2 பார்த்தோன்னா, சூஸ் கிளாஸஸ் அண்ட் கிளப்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ அந்த ஏரியாவில் இப்படிலாம் நீங்கள் இல்லை ஒரு பொது இடங்களில் இருக்கும்போது யார்கிட்டையும் நீங்கள் பேச மாட்டீங்க, பேச பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு நல்ல கிளாஸையோ நல்ல கிளப்பையோ தேர்ந்தெடுக்கலாம். அப்படி பிக் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன ஒரு கோர்ஸ் போகிறதுனாலையோ, இல்லை இது ஸ்மைல் கிளப்பு, இல்லை டோஸ்ட் மாஸ்டர் கிளப்பு, இல்லை அந்த ஏரியாலேயே தமிழ் சங்கங்கள், இல்லை தமிழ் சங்கம் இல்லைனா வேறு ஏதாவது ரொம்ப ஒற்றுமையாக ஒன்றிணைக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் நல்ல நோக்கத்தோடு இருக்கும்ல, அதை நம்ம நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கும். அப்போ ஈஸியாக அங்கே இருக்க மக்களையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலாம். உண்மை தானே? இப்போ ரவீனா இருக்காங்க, அவங்க இருக்க நாட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். நம்ம ஒரு தமிழர்களாக சேர்ந்து பண்ணலாம், இல்லை இந்தியர்களாக சேர்ந்து பண்ணலாம், இல்லை அந்த தெருவில் இருக்கவங்கலாம் சேர்ந்து ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கலாம். அப்போ அதை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். முக்கியமாக நம்ம வாலண்டியர் பண்ணலாம். நிறையா ஆர்கனைசேஷனுக்கு வாலண்டியர் பண்ணும்போது அங்கே நிறையா நம்மளுக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் தானே. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, ஜாயின் எ லோக்கல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். இதை தான் நான் சொல்கிறேன், வாலண்டியரிங் அப்படின்னு சொல்கிறேன். த பெஸ்ட் வே டு டூ தேட் இஸ் ஜாயின் எ லோக்கல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். லோக்கல் சர்வீஸில் கிளப்பு, இல்லை இந்த மாதிரி நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஊரில் லயன்ஸ் கிளப்னு ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்க, கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஸோ இங்கேயும் வெளிநாடுகள்லையும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எந்த புது இடத்துக்கு போனாலும் சரி, அங்கே ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்குன்னு பீப்புள் கேதர் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். முக்கியமாக ஈவெண்ட் இல்லைனா கோயிலுக்கு போனால் கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு நம்ம ஒரு புது இடத்துல இருக்கோம், நம்ம யார்ட்டையும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ்டாக நம்ம வீட்டை கதவை பூட்டிட்டு வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல், வெளில என்ன நடக்குதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறது கரெக்ட் இல்லை தானே. அப்போது நம்ம ஓப்பன் ஓப்பனாக இருந்து என்கேஜாக இருந்து மற்றவங்ககிட்ட பேச ஆரம்பித்தா தானே அது நடக்க ஆரம்பிக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கெட் இன்வால்வ் இன் ஸ்போர்ட். சில டைமில் இது ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, வாலிபால் விளாட்லாம், கிரிக்கெட் விளாட்லாம். முக்கியமாக நம்ம இந்தியன்ஸ் கிட்டலாம் ஒரு மென்டாலிட்டி இருக்கிற கிரிக்கெட் விளாட்லாம் சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் மலர ஆரம்பிக்கும். இதுவும் நல்ல ஐடியா தானே. நம்மளுக்கு பிடிச்ச சேம் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பீப்புள் பண்ணுற விஷயத்தை நம்மளும் சேர்ந்து பண்ணும்போது அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லுக் ஃபார் பீப்புள் வித் காமன் இன்ட்ரெஸ்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபாலோ பாருங்கள். காமன் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் நல்லா பாடுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாடகர், அங்கே மேடைகளில் பாடக்கூடியவங்க, இல்லை ரொம்ப ஒரு ஆர்வத்தை காமிக்கக்கூடிய மனிதர்களை பேசும்போது கண்டிப்பாக ஈஸியாக சிங்க் ஆகிடும், ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்ச ஆரம்பிச்சிடும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேசுனால நிறைய பேசுகிற ரிலேட்டடான கிளப்ஸ்லையோ இல்லை பேசுகிற ரிலேட்டடான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய இடங்கள்லையோ நிறைய நான் போக ஆரம்பிப்பேன். அப்போ என்னென்னா அங்கே நிறைய பேர் எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க, அவங்களோட ஃப்ரெண்டாக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா, டாக் டு சம் ஒன் ஹூஸ் அலோன். ஸோ இது வந்து நாட் அ பெட்டர் ஐடியா, பட் ஆனால் ஓகே, நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்க, இதில் எதுவுமே நடக்கலை அப்படின்னா உங்களை மாதிரியே இன்னொருத்தவங்க பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் கண்ணாடி முன்னாடி பார்த்துடாதீங்க. ஸோ நீங்கள் வெளில போய் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை மாதிரியே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தேடக்கூடிய மனிதர்கள் கிடைக்க பெறுவாங்க. அவங்களும் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். அப்போ நம்ம கேரக்டர் ஒத்து போயிடுது, பிஹேவியர் ஒத்து போகுது. அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைவதற்கான வாய்ப்புகள் ஈஸியாக இருக்கும்ல, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலப்பா, நான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்லாம் கிடையாது, எனக்கு வந்து பிடிக்காது, யாரை பார்த்தாலும் புதுசாக போய் அவங்களாம் பேச முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கோ டிஜிட்டல். ஸோ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆன்லைனில் இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் இனிஷியலாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேச தான் கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு மைண்டில் மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன் இல்லாமல் நம்ம பேசும்போது கண்டிப்பாக பேச ஆரம்பிப்பாங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அத்தனை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் இருக்க ஆப்ஸ் இருக்கும், கேம்ஸ் இருக்கும், இல்லை ஒரு குரூப்ஸ் இருக்கும், வாட்ஸ்அப் சேனல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதில் நம்ம ஸ்லோவாக அவங்கக்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி உருவாக்கி அவங்கள நேராக மீட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம் தானே. ஸோ இத்தனை வழிகள் இருக்குது. ஸோ 7 வழிகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 7 வழிகளும் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு புது இடத்துல யாரும் தெரியாது, ஊர் பெரிய தெரியாத இருக்கிற இடங்களாக இருக்கலாம், இல்லை புது காலேஜுக்கு போனதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் காலம்
காலம் கடக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஃபஸ்ட்டு. அப்படியே இல்லைன்னா கூட இத்தனை வழிமுறைகளை தாண்டி நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல ஃப்ரெண்டு வேணும், எவ்வளோ சீக்கிரம் வேணும் அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் இந்த காரணிகள் அமையுது. ஆனால் எங்கே போனாலும் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் சிரிக்காமல் நமக்குள்ளே நம்மளே பேசிக்கிட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் அப்படியே பயங்கர மியூசிக்கில் மூழ்கிற மாதிரி காதில் ஹெட்ஃபோனையோ ஹெட்செட்டையோ இல்லை ஏர்பாடையோ ஏர் ஃப்ரெஷ்ஷையோ வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுக்கே கிடையவே கிடையாது அப்படின்றத புரிஞ்சுட்டு நல்ல நட்புகளையும் நல்ல உறவுகளையும் உருவாக்குவது நம்மளுடைய சந்தோஷத்துக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நண்பா நண்பி, இப்போ எப்படி நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ நிறையா நேரங்கள் எனக்குள்ளே கஷ்டப்பட்டுள்ளது, எனக்கெலாம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி நான் சும்மா சொல்கிறேன், நிறைய பேர்கிட்ட பேசுவேன். பட் ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்ற ஒரு இயக்கம் எப்போயுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் உங்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 10,000 பேரை ஒவ்வொரு வாரமும் மீட் பண்ணுறது, பேசுகிறது, நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்ஸை படிக்கிறது, உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா? ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்னுடைய உண்மையான நண்பிகள் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செமையாக வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சூப்பராக அமையுங்க, சிறப்பாக அமையும். எதை பற்றின கவலையும் இன்றி வாழ்க்கையை நல்ல ஒரு நோக்கத்தோட வாழ்க்கையை தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது மன்னோ. நீங்கள் எந்த பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பி. உங்கள் சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நண்பர்கள்ட்ட கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட மெசேஜை மறக்காம அனுப்புங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் ஜாயின். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. ஸ்பாட்டிஃபைலேயே கமெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் அதில் போயிட்டு எழுதலாம். ஆல் ரைட். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செம்மையாக வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். நான் உங்களை பேசிட்டு இருக்கேன். நீங்கள் இருக்கீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஆஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் உங்கள் வழித்தனை போலவே உங்கள் குரலுடன் தோன்றுவேன். ரவீனா சிஸ்டர். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் அனுப்புங்க. டேக் கேர். பை பாய். see you. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.